கண்மணியும் சேர்ந்து வெண்ணிலாவை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே வெண்ணிலாவோட சரினால கண்மணி சொக்கப்பானம் குளத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. ஆனால் கண்மணி அங்கே தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அன்பும் கண்மணியை காப்பாற்றுறதுக்காக உள்ளே போயிட்டு அவங்களும் சிக்கிக்கிறாங்க. நம்ம கண்மணிக்கு தானே பிளான் போட்டோம், ஆனால் அன்பும் சேர்ந்து மாட்டிக்கிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வெளியில் நின்று கடுப்பாயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சிவகாமி 2 பேருமே உள்ளே மாட்டிக்கிட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. கண்மணியும் சொக்கப்பானக்குள்ளே மாட்டிக்கிட்டதுனால அவங்க 2 பேரையும் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு பரமன் வேகமாக போகிறாங்க. அப்போ திருவிழானால அங்கே தண்ணி வண்டி வந்திருக்கு. அந்த தண்ணி வண்டியை வேகமாக கொண்டு வந்து அதில் டியூப்பை வச்சு அடித்து எப்படியும் அன்பு கண்மணியும் காப்பாற்றிடுறாங்க. அன்பும் கண்மணியும் சின்ன காயத்தோட எஸ்கேப் ஆகிடுறாங்க. இங்கே தண்ணி தெளிச்சதுனால சிவகாமி மேலே பட்டு சிவகாமியை கண்ணு முடிச்சு அன்பு கண்மணிக்கு எதுவும் ஆகலை அப்படிங்கிறாங்க. அன்பு கண்மணியும் அம்மா எங்களுக்கு எதுவும் ஆகலைம்மா, உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனேவும் அங்கே இருந்துட்டு இளமதி உங்கள் 2 பேர்த்தையும் காப்பாற்றினது பரமன் தான், பரமன் மட்டும் கரெக்ட் டைமில் அந்த தண்ணி வண்டியை கொண்டு வரலன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இளமதி சொல்கிறாங்க. உடனே அன்பு இருந்துட்டு பரமா என்னை மன்னிச்சிடு, ஒவ்வொரு தடவையும் உன்னை பார்க்கும்போது உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடு, என் உயிரே நீ காப்பாற்றி என்கிட்ட கொடுத்துருக்க, ரொம்ப நன்றி அப்படின்னு அன்பு கண்மணியும் பரமனுக்கு நன்றி சொல்கிறாங்க. உடனே பரமனும் மனசு மாறி இந்த திருவிழாவுக்கு வந்ததுனால எனக்கு ஒரு அண்ணன் கிடச்சிக்கிட்டாங்க, நீங்கள் ஒன்றும் என்கிட்ட சாரி கேட்க தேவையில்லைங்க, நம்ம மீட் பண்ண இடம் வந்து தப்பாக இருக்குது, அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பரமன் சொல்கிறாங்க. ஒன்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வெண்ணிலா கடுப்பாயிட்டு இருக்காங்க. அந்த கண்மணி உள்ளே போயிட்டு செத்து போயிடுவான்னு பார்த்தா அந்த அன்பு உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் பாழாக்கிட்டாங்களே, வேலை அன்புக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு வெண்ணிலா தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் கண்மணி நீ என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சிவகாமி வந்துட்டு இதெல்லாம் வெண்ணிலாவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கண்மணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.